வணக்கம். இன்னைக்கு நாம கதிர்வீச்சு பாதுகாப்பு பத்தி பேச போறோம். இது வெறும் சட்டதிட்டங்கள் அடங்கிய ஒரு புத்தகம்னு நினைச்சிடாதீங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பொறுப்பு. சரி, கண்ணுக்கே தெரியாத இந்த ஒரு பெரிய சக்தி கிட்ட இருந்து நம்மையும் நம்மகிட்ட வர்ற நோயாளிகளையும் எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா அந்த ஆபத்தை உங்களால பார்க்க முடியாது, அதோட வாசனைய உணர முடியாது, ஏன் சுவைக்க கூட முடியாது. அப்படி ஒரு ஆபத்து இருந்தா அதுதான் கதிர்வீச்சு. ஒரு சைலண்ட் மான்ஸ்டர் மாதிரி. அப்போ கதிர்வீச்சுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ஒரு எனர்ஜி, அவ்வளவுதான். ஆனா இதோட உண்மையான ஆபத்து என்ன தெரியுமா? நம்ம 5 புலன்களாலையும் இத கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது தான். சரி, கண்ணுக்கே தெரியாத இந்த ஆபத்தை நம்ம எப்படி தான் சமாளிக்கிறது? அதுக்கு தான் இந்த எச்சரிக்கை சின்னங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு படம்னு நினைச்சிடாதீங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கு எதிரா நம்ம கிட்ட இருக்கிற முதல் பாதுகாப்பு கவசமே இதுதான். கதிர்வீச்சால ஏற்படுற பாதிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா 2 முகம் இருக்கு. ஒன்னு அடிபட்ட உடனே தெரியற பாதிப்பு, இன்னொன்னு ரொம்ப நாள் கழிச்சு, ஏன் அடுத்தடுத்த தலைமுறைகளையே பாதிக்கக்கூடியது. வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல சொமேட்டிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதிப்புகள், அதாவது தோல் எரியறது, கண்ணுல புரை வர்றது, இன்னும் மோசமா போனா சில உறுப்புகள் செயலிழந்து போறது வரைக்கும் போகலாம். இதெல்லாம் தான் உடனடியா தெரியற பாதிப்புகள். ஆனா இதை விட ரொம்ப ஆழமான, இன்னும் சொல்ல போனா பயங்கரமான பாதிப்புன்னா அது மரபணு விளைவுகள் தான். அதாவது ஜெனட்டிக் எஃபெக்ட்ஸ். இந்த கதிர்வீச்சு நம்ம உடம்போட ஆணி வேரான டிஎன்ஏவையே போய் தாக்கக்கூடியது. இதோட விளைவு என்ன தெரியுமா? அது நம்மளோட மட்டும் நிக்காது, நம்மளோட அடுத்தடுத்த சந்ததிக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. இதுதான் அதோட நீண்ட கால நிழல்னு சொல்றோம். இப்ப இந்த 2 படத்தையும் பாருங்க. வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். சொமேட்டிக்ங்கிறது உடனடி பாதிப்பு, ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் பாதிக்கக்கூடியது. ஆனா ஜெனட்டிக்ங்கிறது ஒரு பரம்பரையே பாதிக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. சரி, இந்த கதிர்வீச்சோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இத கேளுங்க. ஒரே ஒரு செஸ்ட் சிடி ஸ்கேன் எடுக்கிறது கிட்டத்தட்ட 100 செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கணக்கே போதும் இதோட தீவிரம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இவ்ளோ பெரிய ஆபத்துகள் இருக்கும்போது நம்ம கிட்ட வர்ற நோயாளிகளை, குறிப்பா ரொம்ப எளிதா பாதிக்கப்படக்கூடியவங்கள நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தீர்வு இருக்கு. அதுதான் 10 நாள் விதி. இது இன்னும் பிறக்காத குழந்தைங்களை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான புரோட்டோகால். குறிப்பா 2 பேர் விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்னு குழந்தைகள், ஏன்னா அவங்களோட செல்கள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்தது கர்ப்பிணி பெண்கள், ஏன்னா அவங்க வயித்துல இருக்கிற சிசுவுக்கு ஆபத்து ரொம்ப அதிகம். இந்த 10 நாள் விதி எப்படி வேலை செய்யுதுன்னா, இது பெண்களோட மாதவிடாய் சுழற்சிய அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது. மாதவிடாய் ஆரம்பிச்சதுல இருந்து முதல் 10 நாளைக்குள்ள பெல்விக், அதாவது இடுப்பு மற்றும் அடிவயிற்று பகுதிக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது தான் ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா இந்த நேரத்துல அவங்க கர்ப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ நம்மளோட புரோட்டோகால் என்னவா இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். ஒன்னு, குழந்தை பெத்துக்கிற வயசுல இருக்கிற பெண் நோயாளி கிட்ட அவங்க கர்ப்பமா இருக்காங்களான்னு எப்பவும் கேட்கணும். 2, அவங்களோட கடைசி மாதவிடாய் தேதி, அதாவது எல்எம்பி டேட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 3, அந்த தேதியில இருந்து முதல் 10 நாளைக்கு மட்டும்தான் அடிவயிற்று பகுதிக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நோயாளிகளோட பாதுகாப்பு பத்தி பார்த்தோம். அடுத்து நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கு ஒரு 3 பொன் விதிகள் இருக்கு. அத பார்க்கலாம். முதல் விதி நேரம், அதாவது டைம். கதிர்வீச்சு இருக்கிற இடங்கள்ல நீங்க செலவழிக்கிற நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். 2வது விதி தூரம், டிஸ்டன்ஸ். கதிர்வீச்சு எங்கிருந்து வருதோ அந்த சோர்ஸ்ல இருந்து எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது கவசம், ஷீல்டிங். லெட் ஏப்ரான் மாதிரி பாதுகாப்பு உபகரணங்களை எப்பவும் பயன்படுத்தணும். இந்த 3ம் தான் நம்மளோட பர்சனல் ஷீல்டு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பாதுகாப்புங்கிறது வெறும் ஆஸ்பத்திரி சுவத்தோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. அது நம்ம வாழ்க்கை முறையோட ஒரு அங்கம். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம கதிர்வீச்சுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லப்படுற சில கெட்ட மூலக்கூறுகள் உருவாகும். இது நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு கார்டியனா, ஒரு பாதுகாவலரா உங்களோட பங்கு என்ன? நீங்க தாங்க நோயாளிக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலுக்கும் நடுவுல நிக்கிற கடைசி பாதுகாப்பு அரண். இந்த வேலையில ஆபரேஷனல் டிசிப்ளின், அதாவது செயல்பாட்டு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல எந்த சமரசத்துக்கும் இடமே கிடையாது. ரூல்ஸை ஃபாலோ பண்றது உங்களோட முக்கியமான கடமை.
அப்போ உங்களோட முக்கிய பொறுப்புகள் என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம். எச்சரிக்கை சின்னங்களை மதிக்கணும், எஸ்ஓபிகளை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பா பின்பற்றணும், பாதுகாப்பு உபகரணங்களை எப்பவும் போட்டுக்கணும், புரோட்டோகால்ஸை ஒருபோதும் மீறவே கூடாது. கடைசியா பெண் நோயாளிகிட்ட அவங்க கர்ப்பமா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க இவ்ளோ கவனமா இருக்கிறது ஒரு டாக்டர் ஒவ்வொரு சிகிச்சைக்கும் இருக்கிற ரிஸ்க் மற்றும் பெனிஃபிட், அதாவது நன்மை தீமைகளை எடை போட்டு பார்க்க ரொம்ப உதவுது. அதனால ஒரு சரியான முடிவெடுக்கிற அந்த முக்கியமான நேரத்துல நீங்களும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறீங்க. கடைசியா இந்த ஒரு விஷயத்த எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. பாதுகாப்புங்கிறது வெறும் விதிமுறை கிடையாது. அது நம்மளோட எதிர்காலத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. இன்னைக்கு நாம கவனமா செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நாளைக்கு வரப்போற தலைமுறையோட பாதுகாப்புக்கு நாம போடுற அஸ்திவாரம். நன்றி.